نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد البشر صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من عذاب أليم. فقد قال الله تعالى في محكم تنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الحج أشهر معلومات، فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال بالحج، وما تفعلوا من خير يعلمه الله، وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: الحج المبرور ليس له الجزاء إلا الجنة. رواه البخاري. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏக வல்லனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இவ்வுலகை ஆளுகின்ற தயாளன் என்பதாக சாட்சி பகர்வதோடு, சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் முஹம்மதே முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களது வாழ்க்கை வழியினை தமது வாழ்க்கையிலே எடுத்து எம்பிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபஉத் தாபியீங்கள், மூமினான முஸ்லிமான நல்லடியார்கள் அனைவர் மீதும் என்றும் எப்போதும் உண்டாவதாக. வாராந்த கடமையாம் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்தில் இஅ்திகாஃப் நிய்யத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு எவைகளை எடுத்து நடக்கும்படி பணித்திருக்கிறதோ அப்படியான காரியங்களை தமது வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளை விட்டு நம்மை தடை செய்திருக்கிறதோ அப்படியான காரியங்களிலிருந்து முற்று முழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பத்தில் அடியேனாகி எனக்கும் அப்பால் இறை அடியார்களாகி உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் தற்போது வீட்டிருக்கக்கூடிய இந்த காலம், இந்த மாதம், அது என்ன மாதம், எப்படியான காலம் என்பதை இன்னும் எங்களில் சிலர்கள் அறியாமல் இருக்கலாம். யஸ்அலூனக அனி ஷஹ்ரில் ஹராம். நாங்கள் முஸ்லிம்களாக இருந்தும் எங்களுக்காக அல்லாஹ் தரக்கூடிய சில மாதங்களையும் அதுக்குரிய அமல்களையும் விளங்காமல் இருந்தாலும், இந்த மாதங்களை பற்றி அதில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை நபி அவர்களுடைய காலத்திலே இருந்த அந்நியர்கள் கூட விளங்கி இருந்தார். இப்பொழுது நாங்கள் இருக்கக்கூடிய மாதம், அல்லாஹ் படைத்த 12 மாதங்களில் எந்த 4 மாதங்களை சிறப்பாக்கினானோ, சங்கையாக்கினானோ, அந்த மாதங்களில் முதல் மாதத்தில் வீட்டிருக்கிறோம். எங்களில் உள்ளவர்களிடம், எங்களுடைய சிறார்களிடம் கேட்டால்
இது என்ன மாதம் என்றால் மே மாதம் என்பார்கள். எத்தனாவது மாதம் என்றால் 5வது மாதம் என்று சொல்ல தவற மாட்டார்கள். அதே நேரத்தில் இஸ்லாமிய அந்த நாள் காட்டி அடிப்படையில், ஹிஜ்ரி ஆண்டு அடிப்படையில் இஸ்லாமிய மாதங்களில் அதே கேள்வியை கேட்டால் என்ன மாதம் என்றும் தெரியாது, அது எத்தனையாவது மாதம் என்று கூட தெரியாது. சங்கையான மாதம் எது என்றால் அந்த கேள்வியும் அதுக்குரிய பதிலும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இன்று எங்களுடைய சமூகம் மார்க்க விடயங்களில் அந்த அளவுதான் இருக்கிறார்கள். ஆனால் அன்றிருந்த அந்த முஷ்ரிக்குகள் கூட சங்கையான மாதத்தை சங்கைப்படுத்தினார்கள். அதில் இன்னொருவருடைய மானம் மறுவாதியில் அவர்களுடைய இரத்தத்தை ஓட்டுவதில் கூட யாருக்கும் கை வைக்க மாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படியான அந்த துல்காதாவுடைய 3வது தினத்திலே நாங்கள் வீட்டிருக்கிறோம். யஸலூனக அனில் அஹில்லா, நபியே மக்கள் பிறையை பற்றி கேட்பார்கள். குல் ஹிய மவாகீது லின்னாஸ் வல் ஹஜ், சொல்லுங்கள் அது அவர்களுக்குரிய நேரம் காட்டி ஹஜ்ஜுக்குரிய காலங்களை அறிவித்து கொடுப்பதற்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த மாதம் இது இஸ்லாமிய மாத அடிப்படையில் 11வது மாதம். இதற்கு அடுத்தது துல்ஹிஜ்ஜா, அதுவும் சங்கையான மாதங்களில் அடுத்து வரக்கூடியது. சலாசுன் முத்தவாலியத்துன், தொடர்ந்து 3 மாதங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அந்த மாதங்களுடைய கண்ணியங்களை விளங்க வேண்டும். அந்த மாதங்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதை விளங்கி அமலுக்கு தயாராக வேண்டும். அந்தந்த மாதங்களை கழித்து விட்டு செல்வதல்ல நோக்கம். அதில் அல்லாஹ் என்ன மார்க்க அனுஷ்டானங்களை வைத்திருக்கிறானோ அதுகளை வாழ்க்கையில் கடைபிடித்து அதுக்குரிய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. ரமலான் முடிந்து விட்டால் அடுத்ததாக இஸ்லாமிய 5 பெரும் கடமைகளில் தயாராகுவது அந்த இறுதி கடமையான ஹஜ் தான். அல்லாஹ் சொல்கிறான், அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ்ஜுடைய அந்த வணக்கம் என்பது அது எல்லா காலங்களிலும் செய்ய முடியாது. தொழுகையை போன்று எல்லா காலங்களிலும் நிறைவேற்ற முடியாது. சகோதரர்களே, அதற்கென்று அல்லாஹ் குறித்த மாதங்களை வைத்திருக்கிறான். அதற்கு தயாராகுவதற்கு உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ரமலான் முடிந்து விட்டால் ஹஜ்ஜுக்காக தயாராகும் மாதங்கள் தான். அது சென்ற ஷவ்வால் மாதமாக இருக்கலாம், தற்போது நாங்கள் வீட்டிருக்கக்கூடிய இந்த துல்காதாவாக இருக்கலாம். அதுக்கு தயாராகும் மாதமாக இருக்கிறது. அதற்காக வேண்டி அல்லாஹ் ஆயத்தப்படுத்துகிறான். அல்லாஹ் எத்தனையோ ஆயத்தில் அழைப்பு விடுகிறான். அதற்கண்டு ஏனைய அமல்களை போலவல்ல. ரமலானுடைய நோன்பு அது வருடத்தில் 1 மாதம் தான். ஆனால் ஹஜ்ஜுடைய கடமை அது குறிப்பிட்ட சில தினங்கள் தான். அதற்கென்று குறித்த இடம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எங்கும் நிறைவேற்ற முடியாது. தொழுகையை போல, நோன்பை போல அதற்கு அல்லாஹ் ஏற்படுத்திய, அவன் படைத்த அவனுடைய ஆலயம். இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரக்கா. உலகத்தில் முதல் ஆலயம், உலகத்துடைய மத்தியஸ்தம், சென்டர், பூமி, அந்த இடத்திலிருந்துதான்
அல்லாஹ் பூமியை விரித்தான். ஆரம்ப இடம். அந்த இடத்துக்கு அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அதனை கட்ட வைத்து வஅذின் ஃபின்னாஸ் லில் ஹஜ், நபியே மக்களுக்கு அழைப்பு கொடுங்கள், அல்லாஹ் எங்களை அழைக்கிறான். வஅதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரா லில்லாஹ், ஹஜ் உம்ராவுடைய கடமையை அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றுங்கள். அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு எத்தனை பேர் செவி மடுக்கிறோம் சகோதரர்களே? இந்த கடமை ஏனைய கடமையை போல எல்லாருக்கும் உண்டான கடமை அல்ல. வலில்லாஹி அலன் நாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, அதற்கு தகுதியானவர்கள், அதற்கு வசதி வாய்ப்புள்ளவர்கள், சென்று வர ஆரோக்கியம் உள்ளவர்கள் இன்னும் எத்தனை பேர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள்? ஹஜ் என்பது தன்னுடைய வாழ்க்கையில் ஆயுளில் ஒரே ஒரு முறைதான் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ் அடியார்களை அழைக்கிறான், அங்கே வாருங்கள், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், தெளிவான அத்தாட்சிகள் இருக்கிறது, வந்து பாருங்கள். மனிதனுக்கு எத்தனையோ படிப்பினை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, வாழ்ந்துவிட்டு பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்றில்லாமல் அல்லாஹ் எங்களை உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறான் வாழ்வதற்கல்ல, இப்படியான அமல்களை செய்து மறுமையுடைய வாழ்க்கையை தயாரிப்பதற்காக. ஹஜ்ஜுடைய அந்த கடமை, ஹஜ்ஜுடைய அந்த பயணம் எதனை ஞாபகம் ஊட்டுகிறது? அன்புக்குரியவர்களே, மனிதனுடைய மறுமை வாழ்வின் பயணத்தை ஞாபகம் ஊட்டுகிறது. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனை குளிப்பாட்டப்படுகிறது, வெள்ளை துணியால் கஃன் செய்யப்படுகிறது, தொழுவிக்கப்படுகிறது. அதுபோல் ஒரு ஹஜ்ஜுக்கு தயாரானவர், அவர் அதற்காக குளித்துக் கொள்கிறார், வெள்ளை ஆடை இஹ்ராம் என்ற பெயரில் அணுகிறார், தொழுகிறார் இஹ்ராமுடைய தொழுகையை. தன்னுடைய வீட்டை, குடும்பத்தை மட்டுமல்ல, நாட்டை விட்டே அவர் இடம்பெயர்கிறார். ஒரு ஹாஜ் மரணித்த ஜனாசாவை போல, அந்த பயணத்தை போல அனைத்தையும் விட்டு துறந்து போகிறார். தன்னுடைய சுய லாபங்களை கூட, சொகுசான வாழ்க்கையை கூட இழந்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிகிறார். போகக்கூடிய இடம், அந்த இடம் அந்த மறுமையுடைய அந்த மஹ்ஷருடைய மைதானத்தை ஞாபகப்படுத்துகிறது. அந்த வெட்ட வெயிலில் ஹஜ் என்றாலே அல் ஹஜ்ஜு அரஃபா, அரஃபா மைதானத்தில் எத்தனையோ வித்தியாசமான நாட்டை சேர்ந்தவர்கள், வித்தியாசமான பாசை பேசக்கூடியவர்கள், வித்தியாசமான நிறத்தை உடையவர்கள், வித்தியாசமான குணத்தை உடையவர்கள் எல்லோரும் அங்கே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழால் சமத்துவமாக இருக்கிறார்கள். எந்த வித்தியாசமும் இல்லை. ஒரே வார்த்தை, லப்பைக், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்டோம், ஹாலராகிவிட்டோம். மறுமையுடைய அந்த நாள், ஹஷ்ருடைய நாள், ஹுஃபாத்தன் உராத்தன், எந்த பாதனையும் இல்லாமல், காலில் எந்த ஒட்டு துணியும் இல்லாமல் அந்த மைதானத்தில் இருப்பதை போன்று அங்கே தலை திறந்தவர்களாக ஹாஜிகள் இருக்கிறார்கள். அந்த வெட்ட வெயிலில் இருக்கிறார்கள். ஆகிரத்தை ஞாபகமூட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இப்படி முறையாக
அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று யாரு அந்த கடமையை நிறைவேற்றுகிறாரோ அவருடைய அந்த ஹஜ்ஜு அல் மப்ரூர், அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு, அதற்கு அல்லாஹ் கொடுக்கும் கூலி லைஸ லஹு ஜஸா இல்லல் ஜன்னah, சுவர்க்கம் மட்டும்தான். அன்புக்குரியவர்களே, இந்த கடமையுடைய பின்னணி என்ன? ஒரு குடும்பம், கணவன் மனைவி பிள்ளை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கொடுத்த மதிப்பும் அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக செய்த தியாகமும் அர்ப்பணிப்பும் தான். அந்த கட்டளையை நிறைவேற்றிய விதம் அல்லாஹ்வுக்கு அப்படி பிடித்தமாக இருந்தது. அதே போன்று அந்த செயலை வருடந்தோறும் கண்டு களிக்க வேண்டும் என்பது ரப்புடைய ஆசையாக இருக்கிறது. அதனால் வருடா வருடம் அதே செயலை செய்து காட்ட வேண்டும், ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டும், அதை பார்த்து அல்லாஹ் ரசிக்க வேண்டும் என்பது எமது இறைவனுடைய அந்த ஆசையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வரும் பொழுது எப்படி மதிப்பு கொடுத்தார்கள் அந்த குடும்பம், அதனை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறார். வஇது புத்தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத் ஃபஅத்தம்மஹுன்ன. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அவனுடைய கட்டளைகளின் மூலம் சோதித்தான். நபி அவர்கள் என்ன பெரிய சோதனையாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். அதற்காக வேண்டி தன்னால் எதையும் அர்ப்பணிக்க தயார் என்று முன் வந்த அந்த தியாகத்தின் தந்தைதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய கட்டளை தனது மனைவியில் வருகிறது. விட்டு வாருங்கள், பலஸ்தீன் நாட்டிலிருந்து சவுதியுடைய மக்கமா நகரம், உலமாக்கள் சொல்கிறார்கள் பிரயாணத்தில் மட்டும் போவதற்கு மட்டும் 1 மாத தொலை தூரம். அல்லாஹ்வுடைய கட்டளை, அதனால் அதனை நிறைவேற்றுவதற்காக என்னுடைய மனைவியையும் நான் அர்ப்பணிக்க தயார் என்று முன் வந்தார்கள். அவர் மாத்திரமல்ல, அடுத்த கட்டளை அல்லாஹ் தன்னுடைய மகனையும் பிரிய வேண்டும். மகனை பிரிவதல்ல, மகனை தன்னுடைய கையால் அறுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை, இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக, மகனே உன்னை என்னுடைய கையால் அறுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. யாரும் செய்ய மாட்டார்கள். மகனை பிரியவே முடியாது. தள்ளாத வயதில் கிடைத்த அந்த குழந்தை எவ்வளவு பாசம் இருக்கும், இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் என்னுடைய மகனையும் நான் அர்ப்பணிக்க தயார். இதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ்வுடைய கட்டளையை இப்படித்தான் நிறைவேற்ற வேண்டும். கணவன் மாத்திரமல்ல, மனைவியை அல்லாஹ் சொல்கிறான். அவருடைய மனைவி அதே போல் ஒரு சோதனை அல்லாஹ் அங்கே காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, கணவனை விட்டு பிரிந்திருக்க வேண்டும். பலஸ்தீனிலிருந்து அந்த புண்ணிய பூமியிலே மக்கமா நகரத்திலே விட்டு செல்லும் பொழுது எந்த வார்த்தையும் சொல்லவில்லை. வந்த பயணம், கொண்டு வந்த அந்த உரட்டி துண்டும் அந்த கொஞ்சம் நீரும் தான். மகனையும் மனைவியையும் விட்டு திரும்பி செல்கிறார்கள். மனைவி உற்று நோக்குகிறாள், என்ன நடக்கிறது? ஒரு வார்த்தை சொல்லவில்லை. எங்கு விட்டு எங்கு செல்கிறார் இவர்? புரிந்து கொள்கிறார்கள். ஒரு வார்த்தை கேட்கிறார்,
அல்லாஹு அமரக, கணவரை பார்த்து, இது அல்லாஹ்வுடைய கட்டளை தானா? என்னையும் மகனையும் இப்படியான எந்த புட்பூண்டும் இல்லாத அந்த இடத்தை பத்தி ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு விட்டு துஆ செய்கிறார்கள். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம். யா அல்லாஹ், என்னுடைய மனைவி மகன் நான் விட்டு செல்வது வீட்டில் அல்ல, பாலைவனம், புட்பூண்டல்ல, கட்டான் தரை, வெட்ட வெயிலில் எந்த மனித சஞ்சாலமும் இல்லாத அந்த இடத்தில் விட்டு செல்கிறேன் யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளைக்காக என்னுடைய மனைவி மகனை நான் அர்ப்பணிக்க தயார், விட்டு செல்கிறேன் என்று செல்கிறார்கள். மனைவி கேட்ட போது நாவால் பதில் கொடுக்காமல் தன்னுடைய தலை மூலமாக சைக்கிளை செய்கிறார்கள். ஆம், அல்லாஹ்வுடைய கட்டளை தான். பாருங்கள் சகோதரர்களே, அந்த பெண்ணாக இருந்தாலும் அந்த தாய் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கொடுத்த மதிப்பு, அதனை எப்படி ஏற்றுக்கொள்கிறாள் தெரியுமா? அதனுடைய அந்த வார்த்தை நாவிலிருந்து வெளியாகிறது, இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் அல்லாஹ் எங்களை ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். அல்லாஹ் இவ்வளவு சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ்வுடைய கட்டளையை எப்படி நிறைவேற்றுகிறார்கள்? அன்புக்குரியவர்களே, மூணாவதாக அல்லாஹ் மகனில் அதே போல ஒரு கட்டளையை கொடுத்து சோதிக்கிறான். மகனை அறுக்க வேண்டும், மகன் அறுபட வேண்டும். அந்த தந்தை அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றி இருக்க வேண்டும் மகனில், அவரிடம் கேட்காமல். ஆனால் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு பாடம் படித்து தருவதற்காக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலே ஒரு கேள்வியை கேட்குமாறு அல்லாஹ் எழுப்பினான். மகனே, உன்னை நான் அறுக்க போகிறேன், மாதா தரா, உன்னுடைய கருத்து என்ன மகனே? அந்த புள்ள ஓலவல் படிச்ச புள்ளை அல்ல சகோதரர்களே, குறைஞ்ச பட்சம் நேசரி சரி போன புள்ளை அல்ல, 6-7 வயதுள்ள அந்த சின்ன குழந்தை. கத்தியை காட்டினால் ஓட வேண்டிய புள்ள. ஆனால் அந்த தாய் தீனுடைய தாய், அந்த தாய் தியாகத்தின் தாய், தியாகத்தில் வளர்ந்த குழந்தை, மார்க்கம் சொல்லிக் கொடுக்கப்பட்ட புள்ளை, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்ட தர்பியா செய்யப்பட்ட புள்ளை. அதனால் அந்த கேள்வியை கேட்ட போது அந்த பாலகனுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை, யா அபதிஃபல் மா துமர், எனது அருமை தந்தையே, இது அல்லாஹ்வுடைய கட்டளை, உங்களுக்கு என்ன ஏவப்பட்டுள்ளது அதை செய்யுங்கள், நான் தயார். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், என்னை பொறுமையாளர்களில் கண்டுகொள்வீர்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த குழந்தை சொல்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக என்னுடைய தாய் மட்டுமல்ல, என்னுடைய தந்தை மட்டுமல்ல, என்னுடைய உயிரையும் நான் அர்ப்பணிக்க தயார். இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். இந்த குடும்பத்துடைய தியாகம், இந்த குடும்பம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கொடுத்த மதிப்பு, சகோதரர்களே, நாங்கள் கொடுக்கிறோமா? அதை பார்த்து அல்லாஹ் இன்று வரை ரசிக்கிறான். வருடா வருடம் ஹஜ் என்ற கடமையின் மூலமாக அல்லாஹ் ரசிக்கிறான். அன்புக்குரியவர்களே, இது போல எங்களில் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். இப்போது பாருங்கள், ஹஜ்ஜுடைய மாதம் நெருங்குகிறது.
எங்களுடைய நாட்டில் இந்த முறை 3500 பேர்களுக்கு ஹஜ் செய்வதற்காக அனுமதி கோட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் தயாராக இருப்பவர்களுக்கு தயாராகலாம், சேர்ந்து கொள்ளலாம். ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளை வந்ததோ அதே போல் அல்லாஹ்வுடைய கட்டளை இப்போது எங்களுக்கும் வந்திருக்கிறது. ஹஜ்ஜுடைய காலம், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்கள். சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நாம் எவ்வாறு மதிப்பு கொடுக்கிறோம்? இந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புள்ளையை இழந்தது போல, மனைவியை விட்டு வந்தது போல எங்களுக்கு சொல்லவில்லை. சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் பணம் செலவழிக்க வேண்டும், அவ்வளவுதான். அதுவும் நீங்களாக கொண்டு வந்ததல்ல. வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், நாங்கள் உங்களுக்கு தந்ததிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் எமக்கு தந்த அந்த நியமத்தான பொருளாதாரத்தில் இருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். சகோதரர்களே, நிறைவேற்றினால் என்ன கூலி? அல் ஜன்னா, சுவர்க்கம். சுவர்க்கத்தை அடைவதற்காக எவ்வளவு செலவழிக்கலாம். இன்று எங்களுடைய உலகளாவிய காரியங்களை அடைந்து கொள்வதற்காக ஒரு காணி வாங்க, ஒரு வீடு கட்ட, சாதாரண ஒரு திருவியில் வாங்குவதாக இருந்தாலும் தற்போது ஹஜ்ஜிக்காக எந்த அமௌண்ட் சொல்லப்படுகிறதோ அதுதான் கணக்காக இருக்கிறது. 20-22 லட்சத்துக்குள் சாதாரணமாக ஒரு திருவியில் வாங்கும், புதிய ஒரு திருவியில் வாங்கும் பணத்துடைய தொகை அது இருக்கும், இல்லாமல் போகும். ஆனால் அல்லாஹ் யாருக்கு அப்படியான வசதி வாய்ப்பை தந்து இன்னும் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றாமல் இருக்கிறார்களோ, நியத்து வைங்கள், எங்களுடைய நோக்கம் உலகம் அல்ல, இந்த கடமையை நிறைவேற்றி என்னுடைய ஹஜ்ஜை ஹஜ்ஜும் மப்ரூராக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அதனை ஆக்கி அல்லாஹ் சன்மானமாக தரக்கூடிய சுவர்க்கம் தான் எங்களுடைய நோக்கம். சகோதரர்களே, விட்டு செல்வோம். மௌத்து வந்தால் எதை நல்ல காரியங்களுக்காக, இது போன்ற வணக்கங்களுக்காக முற்படுத்தினோமோ அவைகள் எங்களுக்கு மீதமாக இருக்கும். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கத்துக்கு நுழையும் போது சுவர்க்கத்துடைய அந்த வாயல் என்ட்ரன்ஸ் அதில் தங்கத்தால் 3 வரி எழுதப்பட்டிருந்தது. அதில் 2வது வரியில் மா கத்தம்னா வஜதுனா, இதனை நாங்கள் நல்ல காரியங்களுக்காக வணக்கங்களுக்காக அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக பணமாக பொருளாக முற்படுத்தினோமோ அதனை மறுமையில் கண்டுகொண்டோம், அதனுடைய லாபத்தை நன்மையை கண்டுகொண்டோம். எதனை உண்டு கழித்தோமோ அது லாபமாக மாறிவிட்டது. வமா ஹலஃப்னா, எதனை விட்டு வந்தோமோ, பணம் இருந்து ஹஜ்ஜுக்காக அல்லாஹ்வுடைய ஏற்படுத்தி அந்த மாதம் வந்தது, பணம் இருந்தது, சொத்து செல்வம் இருந்தது, உடல் ஆரோக்கியம் இருந்தது, இவ்வளவு இருந்தும் கடமைக்கு முன்னுரிமை கொடுக்காமல், அல்லாஹ்வுடைய கட்டளையை மதிக்காமல் வேறு விடயங்களுக்காக செலவழித்து பிறகு செலவழிப்போம், அடுத்த வருடம் செல்லுவோம், இன்னும் காலம் இருக்கிறது, வயது போன பின்னால் செலவழிப்போம், போவோம், கடமையை நிறைவேற்றுவோம் என்று யாரெல்லாம் அப்படி பின்வாங்கினார்களோ வமா ஹலஃப்னா ஹசிர்னா, அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் நஷ்டமடைந்து விட்டோம். எதனை சேர்த்து வைத்தோமோ மௌத்துக்கு பின்னால் யாரோ அனுபவிக்கிறார்கள், கணக்கண்டு ஒன்றும் இல்லை.
அன்புக்குரியவர்களே, யாருக்கு உடல் ஆரோக்கியத்துடன் அதற்குரிய வசதி இருக்கிறதோ இன்னும் தயாராகலாம். யாருக்கு அது கடமையாக இல்லையோ, ஏற்கனவே சென்று வந்தவர்கள் அவர்களும் அந்த வரக்கூடிய ஹஜ்ஜுடைய மாதங்களில் ஏனைய உல்ஹியாவுடைய அமல்கள் இருக்கிறது, அதற்கும் இப்போதிருந்தே தயாராக வேண்டும். இப்போதிருந்தே தயாராகினால் அந்த கடமையையும் சரியாக நிறைவேற்றலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எமக்கு அளித்த அந்த செல்வங்களிலிருந்து அல்லாஹ் உடைய கடமையை சரிவர நிறைவேற்ற வல்ல நாயன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ். எங்களை பெற்று வளர்த்த தாய் தந்தையருடைய பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ். பூரா முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ். காசாவிலே கஷ்டப்படக்கூடிய அல்லாஹ் எங்களுடைய சிறார்களை யா அல்லாஹ், ஷஹர்களை பாதுகாத்திரு யா அல்லாஹ். எங்கள் அனைவரையும் கபூல் செஞ்சுகோ யா அல்லாஹ். வாஹிரத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.